தக்காளி மசிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். மட்டன் பிரியாணிங்கிறதுனால உங்களுக்கு இஞ்சி பூண்டு அதிகமாக போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிரியாணியோட ஸ்பெஷல் கொழுப்பு போட்டுக்கலாம். கொழுப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸில் மட்டனை போட்டுடலாம். வீட்டில் அரைச்ச ஹோல் ஸ்பைசஸ் கரம் மசாலா போட்டுக்கலாம். தயிர் போட்டுக்கலாம். இதுதான் பிரியாணிக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். தக்காளி ஜாம் இது வந்து பிரியாணிக்கு ஒரு ஸ்வீட் அண்ட் புளிப்பு அந்த டேஸ்ட். கறி வேக தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். கறி வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். கறி வந்து 3/4 வெந்துருச்சு. இந்த மாதிரி குளிச்சுட்டு நம்ம அரிசியை போட்டுடலாம். சீரக சம்பா இந்த மாதிரி சம்பா ரம்பா போட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். இதுக்கு பேர் ஜோக்கா. ஹாஃப் லெமன் அப்படியே ஊற்றிடலாம். இந்த வெங்காயத்தை வந்து கார்னிஷ்காக போட்டுக்கலாம்.